புதிய வருமான வரி சட்ட மசோதா, வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஆகியவை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 பகுதிகளாக நடைபெறுகிறது. அதன்படி கடந்த 31ஆம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி இன்றுடன் நிறைவடைகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்தார். இதைத் தொடர்ந்து புதிய வருமான வரி மசோதாவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 64 ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. 622 பக்கங்களை கொண்ட புதிய வருமான வரி சட்ட மசோதா நேரடி வரி சட்டங்களை புரிந்து கொள்வதை எளிதாக்கும் என்றும், வரிச்சுமையை குறைப்பதுடன் விதிகள் எளிமையான வாக்கியங்களில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவும் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது.